Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம சுவையான ஹெல்தியான பொடி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொடி இட்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் கொடுக்கலாம், ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொடி இட்லி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு மினி இட்லில தான் பொடி இட்லி செய்றேன். நீங்க மினி இட்லி தட்டு இல்ல அப்படினா பெரிய இட்லியை நம்ம கியூபா கட் பண்ணி போட்டு கூட செஞ்சிடலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் இட்லி மாவு பாத்தீங்கன்னா கம்பு மாவு எடுத்துர்க்கேன். நீங்க வேற எந்த சிறுதானியம் சேர்த்து அரைச்ச இட்லியா இருந்தாலும் இல்ல நார்மல் இட்லி மாவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி மாவு இட்லி தட்டுல ஊத்திட்டு இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போலவே என்கிட்ட 4 தட்டுல நான் ஊத்தி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இத வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மினி இட்லி தட்டுல ஊத்தும்போது அதோட குக்கிங் டைம் பாத்தீங்க அப்படினா 5 நிமிஷத்துல வெந்துரும். பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்தீங்க அப்படினா தட்டுல ஒட்டாம இந்த மாதிரி அழகா வரும். இது போலவே எல்லா இட்லியும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கம்பு இட்லி ரெடியா இருக்கு. அடுத்து நம்ம பொடி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொடி இட்லி செய்யறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இல்ல அப்படினா நெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு. கூடவே வாசனைக்கு கொஞ்சமா காய்ஞ்ச மிளகாய், அடுத்தது 1 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியா நறுக்கின மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுருங்க கையில. அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து எல்லாமே தாளிப்பு கூட கொடுக்கும்போது நமக்கு பொடி இட்லி மதியம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கூட ட்ரை ஆகாம இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததா வெங்காயத்துக்கு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வீட்டில் அரைச்ச இட்லி மிளகாய் பொடி. அடுத்து இது ஆப்ஷனல் தான், வீட்டில் அரைச்ச முருங்கைக்கீரை பொடி. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டுட்டு, ரொம்ப நேரம் பிரட்ட வேண்டாம், ஜஸ்ட் அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கம்பு இட்லியை அதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சுவையான பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடி இட்லிக்கு நம்ம எந்த சைட் டிஷ் இல்லாமையும் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம முருங்கைக்கீரை பொடி சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். பொடி இட்லி ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.